ஸ்ரீ குருப்யோ நமஹ. நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடியது நம்ம பார்த்த கோவில்களினுடைய சோழி பிரசன்னம் பார்த்த கோவில்களினுடைய அனுபவங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அதில் சில அனுபவங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் திசையன் விளை அப்படிங்கிற ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். திசையன் விளையிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள செல்லக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கோவில் சுடலை மாட சுவாமி கோவில். அந்த சுடலை மாட சாமி கோவிலானது ஒரே ஒரு குடும்பத்திற்கு மட்டும் சொந்தமான ஒரு கோவில். அந்த குடும்பம் வீடு எல்லாமே மெயின் ரோட்ல இருக்கு. மெயின் ரோட்ல வீட்டு வாசல்ல ஒரு கோவில் கட்டி அதுல சுடலை மாட சுவாமி இருக்காரு. அந்த சுடலைக்கு பக்கத்திலேயே பின்னாடி வீடுகள், அவங்க அண்ணன் தம்பி பங்காளிகள் எல்லாருமே இருந்துட்டு வராங்க. இதுல பிரசன்னம் பார்க்கறதுக்காக நம்ம போயிருந்தோம். அப்போ சோழி பிரசன்னம் போட்டு போய் பார்க்கும் பொழுது பூடம்னு சொல்லுவாங்க. இந்த நெல்லை மாவட்டத்துல பூடம் அல்லது பீடம்னு சொல்லுவாங்க. சுடலைக்கு உண்டானது செங்கல் அப்படி கட்டி உயரமா வச்சு அதுல வளையம் இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு தன்மை. இப்போ இவங்க கூட வழிபாடு வச்சு சுடலை மாட சாமியை கும்பிட்டுட்டே வந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லாம ஓடி இருக்கு. இதுல அவங்களுக்கு ஒரு கல் சிலை வச்சு இந்த மாடனை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு தீராத ஒரு ஆசையில் என்ன பண்றாங்க, எந்த விதமான பிரசன்னமும் பார்க்கல, யார்கிட்டையும் கேட்கல. அவங்களுக்கு மனசுல இந்த சாமி ஆடக்கூடியவங்க மனசுலயே கல் சிலையை வச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு கல் சிலையை வாங்கிட்டு வந்து வச்சிடுறாங்க. இந்த கல் சிலையை வாங்கிட்டு வந்து ரொம்ப பார்க்க ஜோரா இருக்கு, நல்ல அருவாளோட வச்சிருக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய சுடலை மாட சாமி நல்ல முறுக்கு மீசையாகவும் கையில அருவாள் வைத்திருக்கிறது போன்றதாகவும் இருக்கக்கூடிய ஒரு கல் விக்கிரகம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 அடி 2.25 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் சுடலைக்கான ஒரு கல் விக்கிரகத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. வைக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, அவங்க யார்ட்டையும் கேட்கல, வைக்கல, சாஸ்திர நியமனம் எதுவும் பண்ணல. ஏன்னா அது ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு கோவிலாக இருக்கிறதுனால அவங்க அது யாரையும் பார்க்காம இந்த மாடர்ன் பூடத்துக்கு பக்கத்திலேயே அந்த கல் சிலையும் பிரதிஷ்டை பண்ணிடுறாங்க. அப்போ பூஜை நடந்துகிட்டே வருது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 1 வருஷ காலமா பூஜை நடந்துகிட்டே வருது. இந்த பூஜைகள் நடந்துக்கிறது யாருக்கு பண்றாங்கன்னா, அந்த கூடத்துக்கும் பண்றாங்க, கல் சிலைக்கும் பண்றாங்க. கூடத்துக்கும் பண்றாங்க, கல் சிலைக்கும் பண்றாங்க. இவங்க அந்த குடும்பம் சார்ந்த நபர்கள் எங்க இருக்காங்க, அவங்களுடைய கிளைகள் எல்லாமே சென்னை, பெங்களூர் அப்படி இப்படின்னு நிறைய ஊர்களில் செட்டில் ஆயிடுறாங்க. வியாபாரம் சார்ந்த ஒரு குடும்பம், வணிகம் சார்ந்த ஒரு குடும்பம். நிறைய வியாபாரத்துல வெளியில போறாங்க, வர்றாங்க. திருப்பி மாசம் அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு பூஜை கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு ஒரு கொடை கொடுத்து சாமி கும்பிட்டுட்டே வராங்க. இது இப்படி 2 விதமா அவங்க பூஜை பண்ணிட்டே வரக்கூடிய காலகட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை குடும்பம் 2 பிரிவா உடைஞ்சிருச்சு. இந்த 2 பிரிவா குடும்பம் உடைஞ்சு அந்த ஒரு பிரிவினருக்கு உள்ள சாமி கும்பிட்டா அந்த முந்தி தெய்வ அருள் பிடிச்சு சாமி ஆடும் போது வரக்கூடிய ஒரு அருள், ஒரு அனுகிரகம் உணர்வானது 2 குடும்பத்துக்குமே கிடைக்காம போயிடுது. இந்த 2 குடும்பத்துக்குமே கிடைக்காம போனதோட மட்டும் இல்லாமல் வீட்டில் சில அசம்பாவிதங்கள் சம்பவங்களும் நடந்துருது. அந்த கோவிலுக்கு பிரசன்னம் பார்க்க சுவாமி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக கூட்டு போற அன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு 48 நாள் கூட ஆகல, தாம்பூல பிரசன்னத்துல தீட்டு இருக்கிறதாக பிரசன்னத்துல வந்தது. அப்ப நம்ம கேட்டோம், தீட்டு காட்டுதே, யாரும் சொந்தக்காரங்க இறந்து இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டோம். ஆமா, அவங்க அப்பா கூட பிறந்த அத்தை இறந்து 42 நாள் ஆகுது, அதனால இருக்கு அப்படின்னாங்க. சரி, இருந்தாலும் வேற ஒரு தடவை இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னொரு தடவை உத்தரவு கேட்டு பார்ப்போம், உத்தரவு வந்தா பிரச்சனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது இன்னொரு தடவை வெத்தலை பாக்கெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி சோழி போட்டு பார்க்கும் பொழுது அதுல என்ன வந்தது அப்படின்னா, இவங்க கல் விக்கிரகம் வைத்தது தவறு. அந்த சுவாமியானது பீடத்தில் மட்டும்தான் இருந்து அருள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். கல் விக்கிரகம் அந்த தெய்வ உத்தரவு சம்மதம் இல்லை. ஏன்னா சக்தி 2 பிரிவா பிரிஞ்சு ஒரே கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய சுடலை மாட சுவாமி ஒரே கர்ப்ப கிரகத்துக்குள்ள பூடமாகவும் கல் சிலையாகவும் தனித்தனியா, சில கோவில்ல பூடத்து கல் சிலை இருக்கும், அதுக்கு முன்னாடியே பூடம் இருக்கும், 2 சேர்ந்து இருக்கும். அப்படி இல்லாம தனித்தனியா எப்ப வச்சாங்களோ அப்பவே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. 2 பிரிவா தெய்வத்தை பிரிச்சு வழிபாடு பண்ணதுனால மொத்த குடும்பமும் 2 பிரிவா பிரிஞ்சு அதனால பல சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு சொத்து பிரச்சனைகள் குடும்பத்துல கொடை கொடுக்க முடியாத அளவுக்கு போன நிலைமை
ஏற்பட்டதாக நம்ம பிரசன்னத்துல பார்த்து சொன்னோம். அதுக்கு தீர்வாக என்ன சொல்லப்பட்டதுன்னா, தெய்வம் கல் சிலையில் இருக்க விரும்பவில்லை, கூடத்துல மட்டும்தான் இருக்க விரும்புது. அதனால கல் சிலையாக இருக்கக்கூடிய சொர்லை மாடசாமியை எடுத்துட வேண்டியது, இடையில வந்தது இடையிலேயே எடுத்துடலாம் அப்படின்னு பிரசன்னத்துல உத்தரவு வந்தது. அதன் அடிப்படையில் அதை எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது, அதை ஊருக்கு மத்தி பகுதியில் இருக்கக்கூடிய தேங்கிய நீர்நிலையாக இருக்கக்கூடிய குளம், கண்மாய் போன்ற பகுதிகளில் கொண்டு போய் இந்த விக்கிரகத்தை வச்சால் போதுமானது. அது மழை வரும்போது தண்ணியில முங்கிக்கும் அப்படிங்கிற இதை பிரசன்னம் பார்த்து சொல்லப்பட்டது. அதே மாதிரி அவங்க ஒரு 3 மாசத்துக்குள்ள செஞ்சு திருப்பி பழையபடியே அந்த பூடத்தை வச்சு ஒரு பூடமா அவங்க வழிபாடு பண்ணும்போது பிரிவினை ஏற்பட்ட குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து சொத்து பிரச்சனை எல்லாம் தீர்ந்து இன்னைக்கு பழையபடி அவங்க நல்லா கொண்டாடிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த அனுபவத்தை சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு எந்த கோவிலாக இருந்தாலும் தெய்வத்தினுடைய உத்தரவு பிரசனத்தின் மூலமாக கேட்டு, பிரசனம்தான்னு வழின்னு சொல்ல வரல, சில உத்தரவுகள் சாமியாடிகள் மூலமாக உத்தரவு தெளிவாக வந்திருந்தாலும், ஒரு நல்ல அருள் பிடித்த சாமியாடிகள் கோமரத்தாடிகள் ஆடி சொல்லியிருந்தா கூட அந்த மாதிரி ஒரு வாக்கு வராமல் நம்ம இஷ்டத்துக்கு செய்யும் பொழுது பின் விளைவுகள் பயங்கரமாக இருக்கு அப்படிங்கிறதுக்குண்டான உதாரணம் தான் இது. என்னுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு. அதனால எதையுமே கேட்டு செய்யணும். பிரசன்னம் பார்த்து செய்யறது சாஸ்திரமான உத்தமமான ஒரு முறை. இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் மற்ற எதுக்குனாலும் என்னை தொடர்பு கொண்டு பேசலாம். நன்றி, வணக்கம்.